இல்லம் ஒளியால் நிறைந்திருக்க கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ் செக்கு கடலை எண்ணெய் உங்கள் தேவைக்கேற்ப 1 லிட்டர் முதல் 15 லிட்டர் பேக்கிங்கில் கிடைக்கிறது. என்ன சார் நீங்க இப்படி பண்றீங்களே சார் அப்படின்னு எதிர்கட்சிகள் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப வாக்காளர் பெருமக்களும் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுல பல சிக்கல்கள் இருக்கு, பல சந்தேகங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கு. இது முடிஞ்ச பிறகு கூட சந்தேகம் தீராது போல இருக்கு. இது கேள்வி கேட்டாலுமே உரிய பதில் கிடைக்கிறது இல்ல. ஓகே, டீட்டெயிலா நிறைய விஷயங்கள் பேசலாம் இன்னைக்கு ஷோல. வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. நான் உங்கள் அன்பன் சிபி சக்கரவர்த்தி. நான் உங்கள் வருண். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. நம்ம ஸ்கூல்ல காலேஜ்ல படிக்கிறப்ப சில சாரை மனசுக்குள்ளேயே திட்டி இருப்போம், என்ன அநியாயம் பண்றாங்க இந்த சார்கள் அப்படின்ட்டு. ஆமா, வேலைக்கு சேர்ந்ததுக்கு பிறகும் பல சார்ட்ட பல கேள்வி கேட்கணும்னு தோணும். பட் வேலை, சம்பளம், கமிட்மெண்ட்ஸ் காரணமா மனசுக்குள்ளேயே வச்சுப்போம். தைரியமான ஆளாச்சு, கேட்டுதான் பாருங்க. இப்ப இந்த சாரை வச்சுதான் பல பேர் கேள்வி கேட்கிறாங்க, பல பேர் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. பொதுமக்களுக்கு நிறைய கேள்வி இருந்துகிட்டே இருக்கு. இப்ப அதிகாரிகள் வீடு வீடா போய் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த ஃபார்மை. எப்படி போறாங்க அப்படின்னா, 2002 நம்ம வச்சிருப்போம்ல, அந்த ஏரியா தான் முதல்ல போறாங்களாம். 2002 கிட்டத்தட்ட ஒரு 23 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எங்க இருந்தோங்கிறதே பல பேருக்கு மறந்துருக்கும், அந்த அட்ரஸும் மறந்துருக்கும். ஆமா, ஆனா அந்த அட்ரஸ் அவங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு அங்க போயிட்டு இருக்காங்க. பாதி பேர்கிட்ட இந்த டேட்டாவே கிடையாது. முதல்ல அந்த வாக்காளரோட அடையாளங்கள், அந்த படிவத்தை ஃபில் பண்ண சொல்றாங்க. அதுக்கு பிறகு உறவினருடைய அந்த இதெல்லாம் ஃபில் பண்ண சொல்றாங்க. நம்ம அம்மா அப்பாவுக்கே அப்ப என்ன ஓட்டர் ஐடி இருந்துச்சு, அது என்ன நம்பரு, அந்த வீட்டு அட்ரஸ் என்ன, எந்த பூத்துல போய் நம்ம வாக்களிச்சோம் டீட்டெயில் அவங்களுக்கே தெரியல. பட் அதிகாரிகள் கேட்கிற கேள்வி பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் என்னன்னா, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சாரை எதிர்க்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கூட வெளியிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, முதல் படிவத்தை நீங்க ஃபில் பண்ணிட முடியும், அடுத்ததுல உறவினர் முறைன்னு இருக்கு. உறவினர் அப்படின்னா எந்த உறவினர் குறிப்பிடவே இல்லை. அப்பாவா, அம்மாவா, தாத்தாவா, பாட்டியா, இல்ல தூரத்து சொந்தக்காரங்களா? பேசாம மோடியோட இதை எழுதி விட்டா என்ன, அவரும் குடும்பம் 140 கோடி மக்களும் சொல்றாருல. ஆமா, மோடி தான் எங்கள் டேடின்னு கூட சொன்னாங்க. அப்பாவா நினைச்சு அவரோட ஃபில் பண்றதா? தமிழ்நாட்டு அப்பா வேற இருக்காரு, அப்பா சண்டைக்குள்ள போவேனா. ஆனா முந்தைய சார்ல உங்க உறவினர் பேர் இடம் பெற்றிருந்தா அதெல்லாம் டீட்டெயில் எல்லாம் ஃபில் பண்ண சொல்றாங்க. 2004 உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் யாரும் வச்சிருப்பா? யாரும் வச்சிருக்க மாட்டாங்க. இன்னொன்னு நம்மளுடைய புகைப்படத்தை கேக்குறாங்க. அனைத்து கட்சி கூட்டம் நடந்தப்ப தேர்தல் அதிகாரிகள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, புகைப்படம் அவசியம்னா கொடுக்கலாம், இல்ல விருப்பம் இல்லைன்னா கொடுக்கவும் தேவையில்லை அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்களாம். பட் ஆனா இப்ப நம்ம கிட்ட நிச்சயம் புகைப்படம் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா, ஏற்கனவே அந்த பழைய வாக்காளர் அட்டையில் உள்ள ஒரு புகைப்படம் அதுல கொடுத்துருக்காங்க. இதை ஒட்ட சொல்றாங்க. சில பிஎல்ஓஸ் அந்த கீழே முதலமைச்சர் சொல்றாருல உறவினர், அதெல்லாம் ஃபில் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. மேல போட்டோவும் வேணாம்னு சொல்லிடுறாங்களாம். ஒரு சில இடத்துல இது கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்றாங்களாம். அதனால பல குழப்பங்கள் இருக்கு இதுல. அதிகாரிகள்கிட்டயே ஒரு போதிய விழிப்புணர்வுல ஒரு ஸ்டாண்டர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிடையவே இல்லை. இப்ப நம்மளுடைய வாக்கு இருக்கா இல்லை நேரத்தில் முடிவு பண்ண போறா, நம்ம தொகுதியில் இருக்கிற அந்த வாக்காளர் பதிவு அதிகாரி தான் முடிவு செய்ய போறாரு. பிஎல்ஓ அவங்களுக்குள்ளாரையே இப்போ ஒரு இடத்துல போட்டோ இல்லைன்னா அவர் கொடுக்கலாம், இன்னொரு இடத்துல போட்டோ இல்லைன்னா கொடுக்காம கூட விடலாம். எல்லாமே கையில் மாட்டிக்கிச்சு. இது எவ்வளவு பேரோட வாக்கு போக போகுது, எவ்வளவு பேரோட வாக்கு சேர்க்க போறாங்கன்னே தெரியல அப்படிங்கிறாங்க. இப்ப டிஎம்கேல ஒரு வார் ரூமே உருவாக்கிறாங்க. ஒரு டோல் ஃப்ரீ நம்பர்லாம் கொடுத்து, உங்களுக்கு ஏதாவது டவுட்டு உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க, நாங்கள் உதவி பண்றோம் அப்படிலாம் கூட டிஎம்கே முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி இது எதிர்கட்சிகள், அதாவது மத்தியில் ஆள்ற பாஜகவுக்கு எதிரான கட்சிகள் தான் இதை எதிர்த்துட்டு இருந்தாங்க. பாஜக காரங்க எல்லாம் இது வேணும், இது கண்டிப்பா வரணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. இப்போ மதுரையில கலெக்டரை சந்திச்சு பாஜகவோட மாநில செயலாளர் நரசிங்க பெருமாள் மனு கொடுத்துருக்காராம். எங்க கூட்டணி கட்சி வாக்குகள்லாம் நீக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுல நீங்க நடவடிக்கை எடுக்கணும், சார் சரியா நடக்கலன்னு சொல்லிட்டு கலெக்டர் சாரை பார்த்து அவர் புகார் கொடுத்துருக்காரு. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, இங்க இருக்கிற பிஜேபி காரங்க எல்லாமே இதை நடத்துறதே மாநில அரசு அதிகாரிகள் தான், அப்படி இருக்கப்ப திமுக ஏன் பயப்படணும் அப்படிங்கிறாங்க. திமுக அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, எங்க கிட்ட இருக்க வரைக்கும் தான் எங்களோட அதிகாரிகள், ஒன்ஸ் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட போயிட்டாங்கன்னா அவங்களோட அதிகாரி தான் செயல்படுவாங்க, எங்களோட அதிகாரி செயல்பட மாட்டாங்கன்னு அதுல ஒரு பிரச்சனை. யார் தேர்தல் ஆணையத்தோட அதிகாரிகளாவா இல்ல பிஜேபி கவர்மெண்டோட அதிகாரிகளாவா அப்படின்னு டிஎம்கே சொல்றாங்கப்பா. பிஜேபி சார்பா தான் செயல்படுறாங்க. ஏன்னா ராகுல் காந்தி தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு, தேர்தல் ஆணையத்தோட கூட்டு வச்சு மோசடி பண்ணிட்டாங்க 2024 நாடாளுமன்ற தேர்தலையே. ராகுல் மட்டும் சொல்லல, மம்தாவும் சொன்னாங்க, பினராயி விஜயனும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப 2026 நம்ம ஆட்சியை பிடிக்க போறோம்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்படிலாம் வாக்காளர் நீக்கிற வேலையை தேர்தல் ஆணையத்தோட கூட்டு வச்சுட்டு பிஜேபி பண்ணுதுன்னு ஸ்டாலினுடைய குற்றச்சாட்டா இருக்கு. இந்த பக்கம் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர் ஏற்கனவே தேர்தல் ஆணையம் கொடுத்த 30 நாளே போதாது, ஏன்னா வீட்டில் இருக்க மாட்டாங்க, நிறைய பேரோட வாக்குகள் இதனால மிஸ் ஆகும்னு சொல்லிட்டு இருக்கும்போது 30 நாள் எதுக்குங்க, 8 நாள் போதும் அப்படின்றாரு அவரு. ஏன்னா ஒரு பூத்து அந்த ஏரியாவில் ஒரு 300 வீடு இருக்குன்னா அதில் 8 நாளில் அந்த ஃபார்ம்லாம் கொடுத்து வாங்கிடலான்னு அவரோட கணக்கு இருக்கு. இது என்ன அமாவாசை 11 பௌர்ணமி கணக்கா?
ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அவ்வளவு வேலைகள் இருக்கு இங்க. ஒரு மாசத்துக்குள்ளார நம்ம முடிக்க வேண்டிய வேலையில அவ்வளவு பர்சனல் வச்சுக்கிட்டு இருக்கோம். இதுல 8 நாள்ல முடிச்சிடலான்னு அவர் ஒரு கணக்கு போடுறாரு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, முதலமைச்சர் வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்தாரு. திமுக நம்ம இந்த எஸ்ஐஆரை எதிர்த்து ஒரு மனு போட்டிருந்தோம் உச்சநீதிமன்றத்துல. அதுல எங்க வழக்கையும் சேர்த்துக்கணும்னு அதிமுக ஒரு கபட நாடகம் போடுறாங்க, ஒரு மனு போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை வந்து செய்தியாளர்கள் கேட்டாங்க. ஆமா உண்மைதான் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கிட்டாரு. மாநில அரசு அதிகாரிகள் தான் நடத்துறாங்க, அதனால குளறுபடி நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாருல, அதெல்லாம் நடந்துடக்கூடாதுன்னு தான் நாங்க மனு போட்டிருக்கோம், மற்றபடி ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி அவரு சமாளிக்கிறாரு. ஆனா சாரை கண்டா ஏன் அலறாங்க பதறாங்கிறத திரும்ப இவரும் கேட்கிறாரு திமுகவை பார்த்து. ஓகே, சிபிஎம் சமூகம் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏற்கனவே சிஏஏ என்ஆர்சி எல்லாம் ஆதரிச்ச கட்சி தான் அதிமுக. அவங்க சாரை ஆதரிக்கிறது ஒன்றும் புதுசு கிடையாது. 3 எழுத்துல வந்தாலே இபிஎஸ்க்கு பிடிச்சிருமா? முதல் கோணல் முற்றிலும் கோணலுமா தான் இந்த விஷயம் நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு அவர் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. ராகுல் காந்தி இந்த எஸ்ஐஆர் எதுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னு அவர் ஒன்று சொல்றாரு. என்னன்னா, ஏற்கனவே வாக்கு திருட்டு தான் நாட்டோட முக்கிய பிரச்சனை, அதுல இருந்து திசை திருப்பி இதை வந்து எஸ்ஐஆர் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி இந்த எஸ்ஐஆர் எதுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா, அது அப்படியே வந்து ஒரு நிறுவனமயமாக்கிடுவாங்க இந்த வாக்கு திருட்டை, ஒரு இதுக்காகவே கொண்டு வந்திருக்காங்க, வாக்கு திருடுறதுக்காகவேன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. ஒரு வாடிக்கையாவே மாத்திடுவாங்க, ரொம்ப நார்மலைஸ் வந்து பண்ணிடுவாங்க. உன் வாக்கு இல்லையா, ஓகேப்பா போன எலெக்ஷன் என் வாக்கு இல்லதான்ப்பா, அதுக்கு ஏன்ப்பா கவலைப்படுறாங்கிற அளவுக்கு மாத்திடுவாங்கன்னு அவருடைய குற்றச்சாட்டு இருக்கு. இப்ப தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க ஆன்லைன்ல கூட அந்த ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி நீங்க ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. நவம்பர் 3ல இருந்தே ஆரம்பிச்சு கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. ஆனா இந்த ஆன்லைன் போர்ட்டல் ஓப்பன் ஆனது பாக்குறப்ப முந்தானத்தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஆனா 30 நாளுக்குள்ள முடிச்சிருவாங்க. இதுல என்னன்னா 61% ஃபார்ம் கொடுத்துட்டோம் அப்படின்னு தேர்தல் ஆணையத்துல இருந்து சொல்றாங்க தமிழ்நாடு முழுக்க. பெரம்பலூர்ல 94% அந்த மாவட்டத்தில் முடிச்சிட்டாங்களாம். சென்னையில் ரொம்ப கம்மியாக இருக்குது, 20% அளவில் தான் கொடுத்துருக்கோம்னு சொல்கிறாங்க. சென்னை, திருப்பூர் உள்ளிட்ட சில மாவட்டங்களில் பிரிண்டிங்கே இன்னும் முடியலையா அந்த ஃபார்ம், அப்படிலாம் தகவல் வருது. ஸோ இதை எப்படி 30 நாளுக்குள்ளே முடிப்பாங்க, இல்லை இபிஎஸ் சொல்கிற மாதிரி 8 நாளைக்குள்ளே எப்படி முடிக்க முடியும்? ஃபார்மே பிரிண்ட் ஆகலனா 6 நாள் முடிஞ்சிச்சு. ஏற்கனவே முடிச்சு வச்சுட்டு தான் ஃபார்ம் மட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்களா? அதுதான் பெரிய கேள்வியாக இருக்குது. இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்க வேண்டிய சார் வந்து அங்கே டெல்லியில் அமைதியாக இருக்காரு. பத்திரிகையாளர் சந்தி கூட நடத்தாம ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் வந்து நடந்துகிட்டு இருக்கு. சரி, இந்த ஆன்லைன்ல வெளிநாட்டில் இருக்க கூட ஓப்பன் பண்ணி நீங்க வந்து ஃபில் பண்ண முடியும். voters.eci.gov.in இதெல்லாம் நீங்க போனீங்கனாலே எனுமரேஷன் ஃபார்ம் ஒன்று இருக்கும், அதை நீங்க வந்து ஃபில் பண்ணி அப்லோட் வந்து பண்ணலாம். உங்களோட வாக்கு இருக்கா இல்லையாங்கிறது டிசம்பர் 2nd வீக்ல நமக்கு தெரிய வரும். இன்கேஸ் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஜனவரியில தெரிய வரும். ஜனவரியில மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிய வந்தது அப்படின்னா பிப்ரவரி 7ஆம் தேதி தெரிய வரும். அப்புறம் மிஸ் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான், வீட்டுக்கு உட்காந்து வேண்டியதான். எலெக்ஷன் அன்னைக்கு 29ல பாத்துக்கலான்ட்டு உட்கார வேண்டியதான். இந்த சாரை பத்தி பேசி நாக்கே வறண்டு போச்சு, தண்ணி குடிச்சிக்கலாம். தண்ணியே குடி. அடுத்த செய்திக்கு போகிறதுக்கு முன்னாடி ஹெர் சேஃப்டி அப்படிங்கிற ஒரு கேம்பெயினை விகடன்லேருந்து தொடங்கியிருக்கோம். என்னென்னா, வீடு தொடங்கி பணியிடம் வரை பெண்களுக்கு இந்த பாலியல் சுரண்டல் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆண் பெண் சமத்துவம் அப்படிங்கிறது எட்டப்படாமல் தான் இருக்குது இன்னமும். இது வந்து ஏன், இதுக்கு பின்னாடி உள்ள காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்காஸ்ட்டில் டீட்டெயிலாக ஒரு ஷோ வந்து ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கான லிங்க் வந்து கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறோம், வேணுங்கிறவங்க கேட்கலாம். எடப்பாடி பழனிசாமி இந்த எழுச்சி சுற்று பயணத்தில் சொல்லியிருந்தாரு, தாவேகா கொடி காட்டப்பட்டுச்சு பாருங்க, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, அதிமுக தாவேகா கூட்டணி உறுதி ஆயிடுச்சுன்னு அவரே அபிஷியல் அறிவிச்சிட்டாரு. அவரு இது ஒரு கொடி காட்டப்பட்டதுனால 2ஆம் கட்ட தலைவர்களோ முதல் கட்ட தலைவர்களோ அதை பத்தி பேசவே இல்லை. ஒரு கொடி காட்டினதை வச்சே முடிவு பண்ணிட்டாரு அவரு. அவர் முடிவு பண்ணதே அவர் தான் கொடி காட்டணும். எல்லாமே பிளான்ட் தானா? ஆனா வந்து சிறப்பு பொதுக்குழு கூட்டத்துல விஜய் வந்து அதிமுகவை சீண்ட கூட இல்லை. எடப்பாடி பழனிசாமி ஒரு மனுஷனோட மதிக்கலன்னு நினைக்கிறேன் நானு. ஆமா, அதான் அவர் வந்து இது எப்படி எரியுங்கிற மாதிரி உடச்சு விட்டாரு, அந்த கூட்டணி எல்லாம் கிடையாதுங்கிற மாதிரி. ஆமா, டிஎம்கேவுக்கும் டிவிகேவுக்கும் தான் போட்டி அப்படின்னு வந்து சொல்லிட்டு போயிட்டாரு அவரு. இப்ப நிருபர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமிகிட்ட கேள்வி கேட்கிறப்ப அவருடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக அப்படி சொல்லியிருக்காரு, மத்தபடி ஒண்ணுமே கிடையாது, நீங்க பொறுத்துருங்கன்னு திருப்பி வந்து ஒரு கமா போடுறாப்புல. அதான் அவருக்கு வந்து ஒருவேளை கூட்டணிக்கு வாய்ப்பு இருந்தா ஏன் விஜய் சீண்டணும்னு அவர் நினைக்கிறாரு. ஆனா அவரோட சகாக்கள்லாம் வந்து விஜய்க்கு எதிராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கேபி முனுசாமி வந்து தமிழ் சினிமால பெரிய ஹீரோ ஆயிட்டோம்னா அவரை முதன்மைப்படுத்திக்கிட்டு அரசியலுக்கு வராங்க சில பேர் அப்படின்னு விஜய் வந்து மறைமுகமா விமர்சிச்சிருக்காரு. நத்தம் விஸ்வநாதன் நேரடியாவே வந்து விஜய்க்கு பயிற்சி பத்தல, 10 படம் ஓடிட்டா முதலமைச்சர் ஆயிட முடியுமா, மக்களோட அவருக்கு தொடர்பே இல்லைன்னா அவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு.
ஸோ அவங்க வந்து வேற மாதிரி ரூட் எடுத்திருக்காங்க முன்னாள் அமைச்சர்கள். இப்ப இதுவுமே ரத்தம் விஸ்வநாதன் முன்னுசாமி எல்லாமே எடப்பாடி சொல்லாமையா பேசிட்டு இருப்பாங்க அவங்க. நான் வந்து சாப்பிட்டா நான் சாப்பிட்டா பேசுறேன், நீங்க அடிங்கிற மாதிரி போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் டிடிவி அவர் என்ன சொல்றாருன்னா, விஜய் வா வா வான்னு கூப்பிட்டாங்க, கடைசியில அவர் வரல, அவர் வந்து தெளிவா இப்ப கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாரு, இப்போ வந்து இவங்க எல்லாம் விமர்சிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றாரு. அதே மாதிரி எடப்பாடி வந்து துரோகத்தாலே வீழ்ந்து போயிடுவாரு, அது நிச்சயம் உறுதிங்கிற மாதிரி சொல்றாரு. கூவி கூவி கூட்டணிக்கு ரோட்டு கடையில பொருள் விற்கிற மாதிரி ஆள் கூப்பிடுறாங்க, அந்த அளவுக்கு அதிமுக பலவீனம் ஆயிடுச்சுங்கிறதையும் டிடிவி சொல்றாரு. கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த திமுக அமைச்சருக்கும் முன்னாள் மத்திய அமைச்சருக்கும் ஒரு மோதல் வந்து வெடிச்சிருக்கு. என்ன அப்படின்னா, 1966 நவம்பர் 7 இந்த டேட்ல தான் பசுவதை தடை சட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. இதை வந்து காமராஜர் கடுமையாக எதிர்த்தார் அந்த டைம்லேயே. அப்போ வந்து ஆர்எஸ்எஸும் பாஜக ஆட்கள் சில பேர், இந்த சங் பரிவார்கள்லாம் சேர்ந்து அவரை கொலை பண்ண திட்டம் போட்டாங்க. அதில் 8 பேர் வந்து படுகொலை செய்யப்பட்டாங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டை வைக்கிறாரு மனோ தங்கராஜ். அந்த நாளை ஒரு நினைவு நாள் மாதிரி எடுத்துக்கிட்டு காமராஜருக்கும் மரியாதை செலுத்தி அந்த 8 பேர் கொல்லப்பட்டவங்களுக்கும் நாங்கள் ஒரு நினைவஞ்சலி செலுத்துகிறோன்னு ஒரு கூட்டத்தை கன்னியாகுமரியில் கூட்டியிருந்தாரு. இப்போ இது என்ன ஆயிடுச்சுன்னா, முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் பொங்கி எழுந்துட்டாரு. எப்படி இது கலவரத்தை தூண்டலாம், இதெல்லாம் பண்றது தப்பு, கருப்பு சட்டை போட்டு முதல்ல காமராஜர் நினைவிடத்துல போய் போராட்டம் மாதிரிலாம் பண்ணியிருக்கவே கூடாது, அவரை கைது பண்ணணும் அமைச்சரை அப்படின்லாம் சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. ஓகே, ஆனா கலவரம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற அந்த மனசு இருக்கு பாத்தியா பொன் ராதாகிருஷ்ணனோட மனசு. பிஜேபியில இருக்காரு பாத்தியா, அங்க நிக்கிறாரு அவரு. ஏன் பிஜேபி என்ன கலவரம் பண்ணிட்டு இருக்காங்க? அப்படி நான் சொல்லலப்பா, பிஜேபி முன்னாள் தலைவராக இருக்கிறது ரொம்ப அக்கறையோட பேசுறாங்கிறேன். அதே மாதிரி பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கோவா போயிருக்காரு, தேஜஸ்வி சூர்யா கூட. கோவாவா? பிளைட்லயா? எந்த டோர் பக்கத்துல உட்காந்துருந்தாங்க? நல்ல வேலை வீட்டு பக்கத்துல உட்கார மாட்டாங்க நினைக்கிறேன். எதுக்காக போயிருக்காங்கன்னா, ட்ரையத்தலான்னு ஒரு போட்டி வந்து நடந்துச்சு கோவால. அயன்மேன் 17.3. அயன்மேனா? யாரு? நான் 54 தெரியும், அது என்ன 70.3 இருக்கிறியா? ஒரு பேர் அப்படிதான் இருக்கு. ட்ரையத்தலான் அப்படிங்கிறது வந்து ஒரு 3 கேம் வந்து சைமல்டேனியஸா அப்படியே பண்ணி முடிக்கிறது தான். அது கேம் விளையாட போனாரா? அந்த அளவுக்கு ஃப்ரீயா இருக்காரா அண்ணாமலை? வேற என்ன வேலை வெட்டிக்க போக வேண்டியதாங்க. சரி, அது ஃபிட்டா இருக்கிறது தான்ப்பா. அது நம்ம அப்படி நினைக்க கூடாது. ஃபிட்டுக்காக இளைஞர்கள் எல்லாம் வந்து கவர பாக்குறாரு அவரு. திரும்ப போலீஸ் ஜாபுக்கு போறாருன்னு நினைக்கிறேன். வேற வேலை இல்லைன்னு என்ன பண்றது. சரி, ஓகே. என்ன பண்ணாரு, என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, அது வந்து 113 கிலோமீட்டர் பினிஷ் பண்ணணும் அந்த லைனை தொடணும். ஓகே, முதல்ல வந்து ஓட்டம் இருக்கும், அப்புறம் வந்து சைக்கிள் ஓட்டணும், அதுக்கு பிறகு நீச்சல் வந்து அடிக்கணும். ஓட்டம் வந்து ஒரு 21 கிலோமீட்டரு, சைக்கிளிங் ஒரு 90 கிலோமீட்டரு, அப்புறம் நீச்சலுங்கிறது 1.9 கிலோமீட்டரு. இதெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா அண்ணாமலையும் முடிச்சிருக்காரு, தேஜஸ்வி சூர்யா வந்து முடிச்சிருக்காரு சக்சஸ்ஃபுல்லா. இதுக்கு வந்து பிரதமர் மோடி டெல்லியிலிருந்து பாராட்டு தெரிவிச்சிருக்காரு. நம்ம இளைஞர்கள் பாருங்க, எல்லாரையும் இன்ஸ்பயர் பண்றாங்க, இதுக்கு ஃபிட் இந்தியா மட்டும் ஆதரவுலாம் கொடுக்குறாங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் சந்தேகம் அதிகமாகுது. சரி, ஆனா 2 பேரும் ட்ரை பண்ணாங்க ஒரு விஷயத்த ஃபிளைட்ல, அதை முடிக்க முடியல, நல்ல வேலை முடிக்கல, இதை முடிச்சிருக்காங்கன்னு மோடி வந்து பாராட்டுறாரு. நீ இதுல நம்பலாம் அண்ணாமலையா, ஏன்னா ஃபிட்டா இருந்தா தானே காவல்துறை ரீதியாவே இருக்க முடியும். ஃபிட்டா இருந்தாதான், மென்டலா இல்ல பிசிக்கலா. மென்டலா ஃபிட்டு தான், ஏன்னா 20,000 புக்கு பிடிச்சிருக்காருல்ல. ஆமா ஆமா. பீகார் 2ஆம் கட்ட தேர்தல் நாளைக்கு வந்து நடக்க போகுது. நேற்று ஈவினிங்கோட தேர்தல் பிரச்சாரம்லாம் வந்து ஓஞ்சிருச்சு. மக்கள்லாம் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம் யாருக்கு ஓட்டு போட போறது அப்படின்னு. நாளைக்கு 122 தொகுதிக்கு தேர்தல் நடக்க போகுது. அதே மாதிரி இந்தியா முழுக்க இருக்கிற ஒரு 8 தொகுதிக்கு இடைத்தேர்தல் வந்து நடக்க போகுது. ஓகே, நவம்பர் 14 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. மேபி ரிசல்ட்ல ஏதாவது அப்படி இப்படின்னு வந்துச்சுன்னா அது மத்திய அரசு அளவுக்கு பாதிக்குங்கிறாங்க. ஆட்சி மாற்றம் கூட நடக்கலாம் அளவுக்கு பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா முதல்வர் பதவி இல்லைன்னா நிதிஷ்குமார் என்ன பண்ணுவாருன்னு அவருக்கே தெரியாது. சரி, ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆண் பெண் எவ்வளவு பேர் சதவீதம், முதல்வர் பதவி தான் இல்ல, பிரதமர் பதவி கிடைக்குது அப்படின்னு ஆசை காட்டினாங்க. ஆனா என்ன பண்ணுவாரு, துணை பிரதமரா? பிரதமர் பதவி எப்படி இவர் விட்டு கொடுப்பாரு மோடி. அதனால வந்து அங்க இருந்தா தானே விட்டு கொடுக்கணும். ஆமா, வேற பக்கம் பல்ட்டி அடிக்கிறது எல்லாம் நிதிஷ்குமாருக்கு புதுசா. ஆமா, அது வந்து நம்ம அதெல்லாம் நவம்பர் 14ஆம் தேதி வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனா வந்து முதல் கட்ட தேர்தல் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு இல்ல, அதுல ஆண் பெண் பாலின ரீதியா எவ்வளவு சதவீதம் பேர் வாக்கு செலுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத கொடுப்பாங்க. எப்பவுமே காலங்காலமா அது ஒரு நடைமுறை இருக்கு. ஆனா தேர்தல் ஆணையம் இப்போ வரையும் அதை சொல்லாம இருக்காங்க. இதுல ஏதோ கோல்மால் இருக்குன்னு தேஜஸ்வி யாதவ் சொல்றாரு. எதுக்கு இவ்வளவு அவசரப்படுறாங்க, நவம்பர் 14க்கு பிறகு கொடுக்க போறாங்க. நம்ம தான் 2024 எலெக்ஷன்லயே பார்த்தோமே, ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்களா இப்போ உட்காந்து வாக்குப்பதிவு அந்த ஃபைனல் இதை மாத்திக்கிட்டே வந்து இருந்துகிட்டே இருந்தாங்க. சரி பாப்போம். ஆனா இதை கொடுக்கவே இவ்வளவு டிலே பண்றாங்க. ஆனா 1 மாசத்துக்குள்ளார தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் பண்ணி முடிச்சிருங்கிறாங்க. தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, 12 மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள் சேர்த்து பண்ணிடுவாங்க அப்படின்றாங்க. சரி, பீகார்ல இந்த பிரச்சாரம் நேத்து முடிஞ்சது இல்ல, அப்ப நேத்து வந்து அமித்ஷா
அங்க பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சீதா தேவிக்கு நாங்க இங்க கோயில் கட்ட போறோம், அடிக்கல்லாம் நாட்டிட்டோம். ஆனா ராமர் கோயிலையே தடுத்தாங்க காங்கிரஸும் ஆர்ஜேடியும். அவங்க யாரை பாதுகாக்கிறாங்கன்னா ஊடுருவல்காரர்களை தான் பாதுகாக்கிறாங்க. அதாவது இஸ்லாமியர்களுக்கு இப்படி ஒரு பேர் வச்சு தான் மோடியும் அமித்ஷாவும் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அவங்கள தான் பாதுகாக்கிறாங்கங்கிற மாதிரி அங்கே பேசியிருக்காரு. இன்னொரு பக்கம் அத்வானிக்கு வந்து ஒரு பிறந்தநாள் வந்தது. அதுக்கு ஒரு பிறந்தநாள் வாழ்த்து போட்டிருந்தாரு சசி தரூர். ஏற்கனவே வாரிசு அரசியல் கூடாது, அது ஆபத்துன்னு ஒரு கட்டுரை எழுதி சர்ச்சையை கிளப்பினாரு. இப்போ வந்து காங்கிரஸ்ல இருந்துக்கிட்டே அத்வானிக்கு அவரோட பொது சேவை ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லி வாழ்த்தெல்லாம் சொல்லியிருந்தாரு. காங்கிரஸ்காரங்கெல்லாம் என்ன கேட்டாங்க அப்படின்னா, ரத யாத்திரை நடத்தி வெறுப்பை பரப்புனது தான் அவர் பண்ணது, அது பொது சேவையான்னு கேட்டாங்க. இப்போ திரும்பியும் சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாருன்னா, நேருஜி வந்து சைனாவோட ஒரு செட்பேக் வந்துச்சு, அதை மட்டுமே அவரோட அரசியல் வாழ்க்கையா சுருக்கக்கூடாது. இந்திரா காந்தி எமர்ஜென்சியை மட்டுமே வச்சு அவங்க அரசியல் வாழ்க்கையை சுருக்கக்கூடாது, அவங்களாம் பொது சேவை பண்ணியிருக்காங்கல்ல, அது மாதிரி தான் அத்வானியும்னு நேருவையும் இந்திரா காந்தியையும் இவங்களோட கம்பேர் பண்ணி வேற போட்டு விட்டுருக்காரு. இதுல பிஜேபி கிளாஸ் வர எடுத்திருக்காரு. ராம ஜென்ம பூமியில மிக முக்கியமான பங்கு அத்வானிக்கு இருக்கு, அதெல்லாம் பிஜேபி மறந்துடக்கூடாதுன்னு சொல்றாரு. யாரு? பிரதமர் மோடியே கிளாஸ் எடுக்கிறாரு. ஒன்னும் புரியல நமக்கு. காங்கிரஸ்ல இருந்துட்டு ஒரு கழகக்காரரா இருக்காரு. இன்னொரு பக்கம் ராஜ்நாத் சிங் சொல்றாரு, மத அரசியல்ல முன்னெடுக்குது காங்கிரஸ், மதத்தை வச்சு ஒரு கலவரத்தை உண்டு பண்ண பாக்குது அப்படின்னு ராஜ்நாத் சிங் குற்றம் சாட்டுறாரு. பாதுகாப்புத்துறை அமைச்சர், நாங்க பண்றது நீங்க பண்ணுவாமா அப்படிங்கிற மாதிரி எதுவும் கேட்கல. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஜூபிலி ஹில்ஸ் தொகுதியில நாளைக்கு இடைத்தேர்தல் நடக்க போகுது ஹைதராபாத்ல. அதுக்கு பிரச்சாரம் பண்ண வந்த ரேவந்த் ரெட்டி, தெலுங்கானாவுடைய சிஎம், காங்கிரஸ் தான் இஸ்லாமியர்கள் தான் காங்கிரஸ் அங்க ஒரு பேச்சை பேசியிருந்தாரு. அந்த பாயிண்ட் எடுத்துட்டு வந்து பீகார் எலெக்ஷன்ல பேசியிருக்காரு ராஜ்நாத் சிங். பாருங்க, காங்கிரஸுடைய சிஎம் அப்படி வந்து பேசிக்கிட்டு இருக்காரு, ஒரு மத அரசியலை பண்றது காங்கிரஸ் தான், நாங்க கிடையாது அப்படின்ட்டு இருக்காரு அவரு. ஆமா, ஏன்னா அசாருதீனுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தது அந்த ஜூப்ளி ஹில்ஸ் தேர்தலை ஒட்டிதாங்கிற விமர்சனமும் இருக்கு. இன்னொரு பக்கம் இவர் ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத், அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்கள் எந்த அரசியல் கட்சியுமே நாங்கள் ஆதரிக்க மாட்டோம், நாங்கள் சமூக ஒற்றுமைக்காக தான் போராடிக்கிட்டு இருக்கோம். ஆர்எஸ்எஸ்ங்கிறது அரசியலுக்குள்ளே போயிட்டு அது ஒரு பிரிவினையை தான் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால நாங்கள் எந்த வாக்கரசியல்லையும் இப்போ போய் கலந்துக்கிறது இல்லை, தேர்தல் அரசியல்லாம் நிற்கிறது இல்லை. நாங்கள் ஏன் வந்து பாஜகவை ஆதரித்தோம் அப்படின்னா, நாங்கள் ராம் மந்திர் கட்டணும்னு நினச்சோம் அயோத்தியில், அதை அவங்க கட்டித்தரோன்னு சொன்னதுனால அவங்களுக்கு வந்து ஆதரித்தோம். இப்போ காங்கிரஸ் சொல்லியிருந்தா காங்கிரஸையும் ஆதரிப்போம் அப்படின்னு சொல்லி பிஜேபி காங்கிரஸ் ரெண்டு பேருக்கும் ஒரு மெசேஜ் ஒரே ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருக்காரு. சரி, கட்டித்தர்றோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா இடிச்சது யாரா? பாபர் மசூதியை. அதை சொல்றாரா மோகன் பகவத்? அதை எப்படி சொல்லுவாரு? அதுவும் அவங்க விருப்பம்னு சொல்லிடுவாரா இருக்கும். ஆனா இப்ப என்ன சொல்றாருன்னா ஆர்எஸ்எஸ் மோகன் பகவத், இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாரும் ஆர்எஸ்எஸ்ல வந்து இணைங்க, நாட்டுக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து சேவை பண்ணலாம் அப்படிங்கிறாரு. ஓ, எல்லாரையும் கூப்பிடுறாரா? தலைநகர் டெல்லியில 2 போராட்டம் ஒரே நாளா நடந்திருக்கு. ஒரு போராட்டம் வந்து டாக் லவ்வர்ஸ் வந்து பண்ணது. சுப்ரீம் கோர்ட் உத்தரவு வந்து போட்டிருந்தாங்க, இந்த தெருநாய்கள் எல்லாம் வந்து காப்பகத்துல வந்து அடைங்கன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அது எப்படிங்க திருநாய்ங்கிறதே தெருவில் தாங்க சுத்தணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொடி பிடிச்சி ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. இன்னொரு பக்கம் காற்று மாசுபாடு, ஏர் பொல்யூஷன் டெல்லியில நம்பர் 1 இருக்கிறது, கட்டுப்படுத்தவே முடியல யாருனாலுமே. ஆனா எப்படி அரசியல்வாதிகள் இருக்காங்கன்னு தெரியல, அங்கதான் எல்லாரும் முகாமிட்டு இருக்காங்க. அவங்க நிறைய ஆக்சிஜன்லாம் தனியா சிலிண்டர்ல வச்சு சுவாசிச்சுக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், சேஃபா. ஆனா வந்து பாஜக அரசாங்கம் இவங்களை கைது பண்ணியிருக்காங்க. இந்த டாக் லவ்வர்ஸ் போராடினவங்கள கைது பண்ணல, நிறைய பேர் குழந்தைகள் பெண்கள்லாம் கூட கலந்துக்கிட்டாங்க, அவங்களெல்லாம் கூட கைது பண்ணிருக்காங்க. எப்படி நீங்க ஒரு நல்ல நோக்கத்தோட போராடலாங்கிற மாதிரி அவங்கள கைது பண்ணிட்டாங்க போல. சரி, மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் வந்து ஒரு தகவலை வெளியிட்டிருக்காரு. என்ன சொல்றாருன்னா, அந்த தூய்மை திட்டத்தின் மூலம் மத்திய அரசு அலுவலகங்களில் கடந்த 5 ஆண்டுகளில் அந்த பழைய பொருட்கள்லாம் இருக்கும்ல, அது அப்புறம் மின்னணு சாதனங்கள்லாம் எடைக்கு போட்டு அது வந்து 4088 கோடி ரூபா வருவாய் வந்திருக்கான் அது வழியா. ஸோ அந்த அளவுக்கு நாங்கள் பழசெல்லாம் கரெக்டாக இது பண்ணி ஒரு தூய்மையாக வச்சுருக்கோம் மத்திய அரசு அலுவலகங்கள்னு அவர் சொல்கிறாரு. பழசெல்லாம் எடுத்து குப்பையில் போடுறாங்களா? பழசெல்லாம் எடுத்து எத்தனை வருஷம் பழசுன்னு தெரில. 5 வருஷம்னு சொன்னீங்க நீங்க. இல்லை, கடந்த 5 ஆண்டில் பண்ணியிருக்காங்க. அது எத்தனை வருஷம் பழசு? 10 வருஷமா இல்லை 11 வருஷமா 20 வருஷமான்னு தெரியல. அது தெரியல. பழசெல்லாம் இருக்கும்ல, மத்திய அரசு சுதந்திரம் அடைஞ்சு எவ்வளவு வருஷம் ஆகுது நமக்கு. ஆமா ஆமா, பழசா இருக்க தானே செய்யும். குஜராத் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் ஒரு 3 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த 3 பேரும் ரைசின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் பாய்சன், இதை வச்சு கெமிக்கல் அட்டாக் ஒன்று நடத்துறதுக்கு தயாராகிட்டு இருந்தாங்க. அவங்கள கண்டுபிடிச்சி நாங்கள் தடுத்து கைது பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்த சைனைடோட ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பாய்சனஸ் கேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ராஜஸ்தான்லேருந்து பொருட்கள்லாம் கொண்டு வரப்பட்டு அது வந்து குஜராத்தில் புதைச்சி வைக்கப்பட்டிருந்துச்சான். அதை அப்படியே ஹைதராபாடுக்கு கொண்டு போய் ஒரு திட்டம் தீட்டலாங்கிறது தான் இவங்களோட எண்ணமாக இருந்திருக்கு. இதுக்கு பாகிஸ்தான்லேருந்து ஃபண்டிங் கூட வந்திருக்கலாங்கிற ஆங்கிளில் இதை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்களாம்.
அதே மாதிரி இன்னொரு பக்கம் மும்பையில் உத்தவ் தாக்கரேயோட பையன் ஆதித்ய தாக்கரே அவர் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்னன்னா, என் பெட்ரூம் வரையும் இவங்க ட்ரோனை விட்டு இந்த பாஜக அரசாங்கம் என்னை வந்து வேவு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போலீஸ் அதுக்கு என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த மும்பை மாநகராட்சியோட மேம்பாட்டு கழகம் வந்து ஒரு ஆய்வு நடத்துகிறாங்க, ஒரு சர்வே நடத்துகிறாங்க. அதுக்கு தான் வந்து ட்ரோன் பறக்க விட்டுட்டு இருக்கோம். அதையும் அவர் பெட்ரூமுக்கு பக்கத்தில் பறக்க விட்டாங்களா? அதுதான் அவரும் கேட்குறாங்க. பெட்ரூம் வரையும் அதுக்கு வரும் அந்த சர்வேக்கு. அப்படியே இருந்தாலும் முன்கூட்டியே சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு சர்வே நடத்துகிறோன்னு. எதுவுமே சொல்லாமல் என்ன வேவு பார்க்குது இந்த அரசாங்கம்னு அவர் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இப்படிலாம் இருக்கப்ப அமெரிக்கா பக்கம் போவோம். இங்க எப்படி மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்களோ, அங்க வந்து வரி வாங்கிட்டு இருக்காருல பல நாடுகள்ல இருந்தோம். ஆமா, நமக்கெல்லாம் பாரு 50% நண்பர் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ட்ரம்ப். அங்க பாகிஸ்தானுக்கு 19% தான். முன்னாள் RBI கவர்னர் ரகுராம் ராஜன்லாம் கேள்வி எழுப்புறாரு. இது பிரதமர் மோடி வாய்க்கு வாய் நண்பர் நண்பர்னு சொல்லுவார். ஆனால் நம்ம 50% டேக்ஸ் இது வரைக்கும் குறைக்கவே முடியல, பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாரு. சரி, இப்போ ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, பல நாடுகள்ல இருந்து வரி கூச்சிக்கிட்டு இருக்காருல்ல அவரு. அதனால அமெரிக்கன் சிட்டிசன்ஸ் எல்லாருக்குமே, பெரிய பணக்காரர்களை தவிர்த்து மற்ற எல்லாருக்குமே $2000 வந்து கொடுக்க போறாரு அவரு. மாசம் இல்ல, ஒன் டைம் தான் பாது. எல்லாம் பிரிச்சு கொடுப்பேன்னு சொல்லியிருந்தாருல, அந்த அடிப்படையில அவர் பிரிச்சு கொடுக்குறாராம். மனுஷன் $2000 கொடுக்குறேன்னு சொல்லாமே கொடுக்குறாரு. இங்க நமக்கும் சொன்னாங்க 2014 அதெல்லாம் வராது. சந்தோஷம் மட்டுமே வாழ்க்கை இல்லை என்று வரும் புரிதல் கூட ஒரு விதமான சந்தோஷம்தான். வாட்ச் வாங்கணும்னு நினைச்சா ஒரு மாசத்துக்கு எல்லாருக்கிட்டையும் செருப்பு வாங்குறத பத்தி பேசணும். மாத்தி உண்மையை பேசினா அப்புறம் கூகுள் கிட்ட மாட்டிக்குவோம். அன்னைக்கு தற்செயல ஏதோ ஒன்று தேட போனோம்பா, எல்லா பக்கமும் அதான் விளம்பரத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை வாங்கவே போறதில்ல கூகுள். %100% மகிழ்ச்சியை கொடுப்பதில் முதலாவதாக வருவது போன் சார்ஜ் 100% இருப்பது. வறுமையின் நிறம் மட்டுமல்ல, விடுமுறையின் நிறமும் சிவப்பு தான். சரியான கேரண்டர்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்கன்றாங்க. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இன்னைக்கு துப்பறிவாளன்கிற விருதை வந்து ஸ்டாலினுக்கும் எடப்பாடி பழனிசாமியும் கொடுத்துடலாம். ஸ்டாலின் வந்து துப்பறிஞ்சு நம்மளை ஏமாத்த போறாங்க, வாக்குல நீக்க போறாங்கன்னு அவர் சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி துப்பறிஞ்சு எதுக்குங்க 30 நாள் 8 நாளே போதுங்க அப்படிங்கிறாரு அவரு. ஆமா, இந்த சாரை வச்சு அவங்கவுங்க ஒவ்வொரு விஷயத்த துப்பறிஞ்சு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால துப்பறிவாளன்கிற விருதை 2 பேருக்கு வந்து கொடுத்துட்டு விடைபெறலாம். நன்றி. உங்கள் இல்லங்களில் என்றும் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் ஒளிவீச தெய்வீக மனம் கமழும் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ் பிராண்டின் சுத்தமான செக்கு கடலை எண்ணெயை இன்றே கேட்டு வாங்குங்கள். அனைவருக்கும் இனிய தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.